திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறும் திருப்பணிகளுக்கு மத்தியில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரும் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. இதன் சுவாரஸ்யமான பின்னணியை பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலேயே கடற்கரையில் அமைந்திருக்கும் பெருமை கொண்டது திருச்செந்தூர் முருகன் கோவில். இக்கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன. 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை மாதத்தில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது. (137 அடி உயரமும் 9 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராஜகோபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் ஒலித்த கோபுர மணியை மீண்டும் ஒலிக்க வைப்பதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன. பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இந்த பிரம்மாண்டமான மணி ஒலித்ததற்கு சுவாரஸ்யமான ஒரு பின்னணி இருப்பதாக கூறுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். அந்த காலத்துல பாஞ்சாலங்குறிச்சிக்கும் திருச்செந்தூருக்கு இடையிலே நிறைய மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க. அந்த மணிமண்டபத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மணிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப ஆத்தூர் வீரபாண்டிய பட்டணம் உள்பட பல ஊர்ல இந்த மாதிரி மணிமண்டபம் உண்டு. இந்த மணிமண்டபம் எதற்கு அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மணி அடித்தவுடன் அடுத்த மண்டபத்துல அடுத்த மணி அடிப்பாங்க. தொடர்ந்து அப்படியே மணி அடித்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் அந்த மணி அடிக்கப்படும். அடித்த பிறகுதான் இவர் உணவே எடுத்துக்கிடுவார். அந்த அளவுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பூஜை முடித்து அவர் பசி ஆறின பிறகுதான் தன் பசி ஆறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் தகவல் தொடர்புக்காக மணியோசை எழுப்பப்பட்டதற்கு திருச்செந்தூர் முதல் பாஞ்சாலங்குறிச்சி வரை வீரபாண்டியன் பட்டினம், அடைக்கலாபுரம், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் காட்சி தரும் கல் மண்டபங்களே சாட்சி. இப்படியான பெரும் வரலாற்றின் சான்றாக திகழும் திருச்செந்தூர் ராஜகோபுர மணி HCL நிறுவனத்தின் சார்பில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தின் 7வது நிலையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான மணியின் ஓசை பக்தர்களின் செவிப்பறையில் சிலிர்ப்பை பாய்ச்ச காத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் சுடலைமணி செல்வனுடன் ரவிக்குமார்.